ஒரு கஸ்டமர் ரைட் கஸ்டமர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட நீடை உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் ஃபுல்ஃபில் பண்ணுமா? அவரோட நீடாக இருக்கலாம், அவரோட சேலஞ்சஸாக இருக்கலாம், அவரோட ப்ராப்ளமாக இருக்கலாம். அவரோட ப்ராப்ளம்க்கு இது உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் சொல்யூஷனாக இருக்குமா? இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸில் ஒரு கஸ்டமரை எடுக்கிறோம் அப்படின்னா அவங்கள ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸாக இருந்தால் தான் நமக்கு கஸ்டமர்ஸ் மல்டிப்ளை ஆகும். நம்ம சரியான கஸ்டமரை தேர்ந்தெடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரைட் கஸ்டமர் எப்படி தேர்ந்தெடுக்காமல் மிஸ்மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நீட் என்ன, டிசைர் என்ன, அவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் யாருக்கு வேணாலும் உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா கஸ்டமரும் நம்ம கஸ்டமர் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணி அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய அன்ஹாப்பி கஸ்டமர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.